ஒவ்வொரு தமிழனையும் இது உலுக்கும். ஈழத்தமிழர்கள் சந்தித்த இன்னல்கள் எத்தகைய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை உணர வைக்கும். இந்த திரைப்படத்தை இயக்கிய சத்யசிவா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும். இந்த படைப்பாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஒரு வசனம் என் நெஞ்சிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. தொடக்கத்திலேயே வருகிற ஒரு வசனம், ஏதோ ஒரு நாட்டில் நாம் விருப்பம் போல் வாழ்வது சுதந்திரம் அல்ல, எங்கள் நாட்டில் சொந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ வேண்டும், அதுதான் உண்மையான சுதந்திரம், அது ஒரு நாள் நடக்கும் என்ற அந்த வசனம் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்கள், அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, அங்கே நமக்கு கிடைப்பது விருப்பம்போல் வாழ்வதற்கான உரிமை, அவ்வளவுதான். ஆனால் ஈழ மண்ணிலே நாம் வாழ்வது, நம் சந்ததிகள் விருப்பம்போல் வாழ்வதுதான் உண்மை சுதந்திரம். அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு சுதந்திரம் என்கிற பெயரில் ஃப்ரீடம் என்கிற தலைப்பை சூட்டியிருக்கிறார்கள். இது தப்பிப்பதை மையமாக கொண்டிருந்தாலும் அது எதற்கான முயற்சி என்றால் சுதந்திரத்திற்கான முயற்சி. அந்த 43 பேருக்கான சுதந்திரம் அல்ல, ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கான விடுதலை. இந்த விடுதலை என்கிற அந்த உணர்வுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் ஈழம் மலரும், அந்த மண்ணிலே போய் நாம் வாழ முடியும் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், வேட்கையோடு இருக்கிறார்கள். அதை நாம் அறிவோம். அத்தகைய தமிழர்கள் தமிழ் மண்ணில், ஈழ மண்ணில் வாழ வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் சொந்தங்கள் இந்த திரைப்படத்தை வரவேற்கவும் ஊக்கப்படுத்தவும் முன்வர வேண்டும் என்று நான் உரிமையோடு வேண்டுகோள் விடுக்கிறேன். சசிகுமார் அவர்களையும் அவரோடு இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து படைப்பாளர்களையும் கலைஞர்களையும், குறிப்பாக இயக்குனர் சத்யசிவா மற்றும் அந்த இயக்கத்திற்கு துணை இருந்த தோழர்கள் யாவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.